நெக்ஸ்டன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. 16 வருடமாக ஜோதிடத்தில் நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். வாஸ்து, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறந்த ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டுருக்கு. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர், வண்டி நம்பர் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஒவ்வொரு தமிழ் வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் அதிகமாக ஆன்மீக பரிகாரங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கோவிலுக்கு போய் நிறைய திருவிழா நடக்கிற, தீமிதி திருவிழா, ஒவ்வொரு குளத்துலையும் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த பங்குனி மாதம் தான் நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு. அப்போ ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கும். மிதுன ராசியில் குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியே இந்த மாதம் முழுக்கவே பார்க்குறாரு. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்திலேயே, தனுசு ராசியிலேயே பங்குனி மாதம் பிறக்குது. தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தில் தான் இந்த பங்குனி மாத பிறப்பே நடக்குது. ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு நடு மைய வரைக்கும் உங்களுக்கு கும்பத்தில் இருக்காங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தை பற்றி அது இருக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்கள் நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பங்குனி, நீங்கள் கோயிலுக்கே நான் போக மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த நாள் மட்டும் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், இல்லைன்னா முருகர், வள்ளி தேவானை இருக்கக்கூடிய இடங்களில் போய் திருக்கல்யாணம் நடக்கும். அன்றைக்கி அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தைரியத்துக்கு பெயர் போன மேசராசி நேயர்களே, இந்த பங்குனி மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் நடைபெற தயாராக இருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5 சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த மேசராசியில் பிறந்த உங்களுடைய குழந்தைகளை பற்றி ஒரு கவலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நம்ம குழந்தைகள் படிப்பு முடிய போகுது, அடுத்து நம்ம எங்கே சேர்க்கலாம், இல்லை வெளிநாட்டில் போய் சேர்க்கலாமா, படிப்பு செய்யமா, இல்லை படித்து முடிச்சுட்டாங்க வேலைக்கு வெளியில் போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த மாதிரி ஒரு பலன்கள் நடைபெறும் உங்களுக்கு. அது மட்டுமே இல்லாமல் இந்த மேசராசிக்காரிய நீங்கள் ரொம்ப மனக்குழப்பத்தில் கடந்த மாதத்தில் இருந்திருப்பீங்க. தேவையில்லாத மனக்குழப்பம், வீண் விவாதங்கள், வீண் பிரச்சனைகள். ஏன்னா நீங்கள் எதையுமே மனசில் பட்டதை நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க. அதுவே சிலருக்கு உங்களை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொடுக்கும். எங்கே வேணாலும் சண்டை இழுப்பா, சண்டைக்காரி, வம்புக்காரங்க, இப்படி தான் உங்களை பற்றி ஒரு உறவுகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்கள் மனசில் உள்ள ஒரு நேர்மையான குணங்கள் யாருக்குமே புரியாது. அப்போ இந்த மாதத்துலேருந்து அதை நீங்களே மாற்றிக்கிடுவீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், அப்போ நம்ம எப்படி மாறிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் உங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியே உங்களை மாற்றக்கூடிய அமைப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்குது. ஏன்னா காலபுருஷனுக்கு உங்கள் ராசிக்கும் 9ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ பாகிஸ்தானத்தை பார்க்குறது இது வரைக்கும் உங்களுக்கு தடைபெற்ற புத்திர பாக்கியம் கிடைக்கும். நான் சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எப்போ எனக்கு பெரிய அளவில் எனக்கு வியாபாரத்தை கொடுக்கும், ஏற்கனவே எனக்கு 7.5 சனி நடக்குன்னு எல்லாரும் சொல்லி பயங்காட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யலாம்னு நினச்சி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எதையுமே உங்களை பாதிக்காது. ஏன்னா பாக்கியாதிபதியே உங்களுடைய பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாதம் முழுவதும் சின்ன வியாபாரம் செய்கிறவங்க கூட ஒரு பெரிய அளவில் ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல உட்காந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அது மட்டுமே இல்லை, நீங்கள் ஒரு சின்னதாக நான் பொருள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பொருள் வெளிநாடுகளுக்கு வர்த்தகம் பண்ணக்கூடிய அமைப்புமே ஒரு செய்தியாக உங்கள் காதுக்கு எட்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் எனக்கு பற்றி யாருமே என்னுடைய லைஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்கிறவே இல்லை, எப்போ தான் என்னைய புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்துருப்பீங்கல்ல. இப்போ பாருங்கள், இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவும் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியும், பெண்ணாக உங்களுடைய கணவரும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. அதிகமான அன்பும் ரொமான்ஸும் கூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அல்லது கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, தேர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் எல்லாமே நீங்கள் பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடுத்திக்கிறாமல், மற்றவங்க சொல்ல எதையுமே கேட்காம நீங்கள் உங்களுடைய படிப்பில் மட்டும் நீங்கள் முழு கவனம் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா தான் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. பெண்களுக்கு
மேசராசிக்கரை சேர்ந்த பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிபுரிவாக இருந்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய மேல் அதிகாரியின் ஏதாவது ஒரு எரிச்சலுக்கு நீங்கள் வந்து ஆளாவீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் மனசில் பட்டுனதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிருப்பீங்க, இல்லை யாராவது ஒருத்தரை பற்றி ஏதாவது ஒரு வதந்தி சொல்லியிருப்பீங்க, இல்லை உங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகள் அங்கே போயிருக்கும். அப்போ இதனால் வந்து உங்களுடைய மேல் அதிகாரி உங்கள் மேலே வந்து கோவப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறனால நீங்கள் வேலை பார்க்குறவங்க அப்படின்னா அலுவலகத்தில் வந்து ஒரு சரியான முறையில் நீங்கள் நடத்த ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். வீட்டிலையும் பாருங்கள், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து சரியாகக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. எது வந்தாலும் இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் வந்து மன தைரியத்தை நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து இழக்க மாட்டீங்க. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் மேசராசிக்காரர்கள் திருமணம் ஆகாமல் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கோ, இந்த மாதத்தில் உங்களுடைய திருமணங்கள் வந்து முடிவாகும். அதுவும் நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மணமகனோ ஒரு மணமகளோ வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் பொருளாதாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் முன்னோக்கி போகக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கும். நான் இடம் வாங்கன்றோம்னா நினச்சிக்கிட்டு இருக்கேன், இடமே எனக்கு அமையவே இல்லைன்னா இந்த மாதத்தில் அதுக்குண்டான ஒரு வழிகாட்டுதல் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ இந்த பங்குனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அன்னை காளி, செவ்வாய்க்கிழமை காலையில் 9லேருந்து ஒரு 10:30க்குள்ளே யமகண்ட நேரம், அந்த நேரத்தில் போய் அன்னை காளிக்கு நீங்கள் 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மேலும் உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும்.